பாக்கியா பார்த்துட்டீங்களாண்ணா ரெஸ்டாரண்ட் ஆர்டர் எப்படியோ கைமீறி போயிருமோ அது ஆளுக்கு வேறு இல்லையே எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் இருந்துட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்க இது மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அது எப்படி செய்யலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அதுவும் இல்லாத என்கிட்ட ஆர்டருக்கு வேறு கம்மியாக இருக்காது அதுதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் பெரிய ஆர்டர்லாம் எடுக்காத இப்போ பிஸ்னஸ் நல்லா தானே போயின்னு இருக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணு பெரிய ஆர்டர்லாம் எடுத்து அப்புறம் எதுவுமே சொதப்பி போகுது அப்படின்னு சொல்ல இல்லை அதை எடுத்து நான் நல்லா செஞ்சு கொடுத்தா தான் வந்துட்டு இந்த கடனெல்லாம் கழிக்க முடியும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ இப்போ இருக்கிற மாதிரியே சம்பாரி அதுவே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக கடனெல்லாம் கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராதிகா வந்துட்டு ஏன் அவங்கள வந்து பட்டத்தட்டத்திலே இருக்கீங்க அவங்க வந்து பெருசாக சம்பாரிச்சா தானே உங்களுக்கும் பெருமை எல்லாருக்கும் பெருமை அதுவும் இல்லாத அவங்களால செய்ய முடியாது எதுவும் இல்லை உங்களுக்கு எதனா ஃபைனான்ஷியலாக எதனா ப்ராப்ளம் எதனா தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் தரேன் சும்மா ஒன்றும் தரல கடனாக தரேன் நீங்கள் எப்போ முடியுமோ அப்போ திருப்பி கொடுங்க நானும் உங்களுக்கு கடன்பட்டு இருக்கல எங்களுக்கு தங்காலாம் இடம் விட்டு இருக்குங்க அதுக்கோசமான நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல கோபியுமே வந்துட்டு ஆளுகளை பற்றியெல்லாம் கவலைப்படாத நான் என் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க ஆளுங்க மொத்த டீமுமே உனக்கு அனுப்புகிறேன் நீ அவங்கள வச்சுட்டு அந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடி அதுவும் இல்லாத இந்த ப்ராப்ளம் வந்தது என்னால் தானே நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணுறது சொல்ல இதை கேட்ட பாக்கிய பார்த்தீங்கன்னா இல்லை அதெல்லாம் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் நான் வேறு எதனா ரெடி பண்ணுறேன் உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பி போயிடுறாங்க. வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செல்லியும் வரேன் செல்லிங்கிட்ட என்ன இது நான் சொன்னதை யோசிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படி ஐடியா கேட்க அதுக்கு அவன் சொல்லி இருந்துட்டு இல்லை நீ அப்பா சொன்ன ஐடியாவை ஏற்றுக்கா அப்பா கிட்டேருந்து உதவி கேட்டுக்கா அப்போ தான் உனக்கு வந்து இந்த ஆர்டர் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க முடியும் அதுவும் இல்லாத அந்த ப்ராப்ளம் வந்தது அவரால் தானே அதனால் அவர்கிட்டருந்து ஹெல்ப் வாங்குறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்ல பாக்கி வந்துட்டு அதே பூரா சரி வரும் அவர் இப்போ யாரோ முன்னாடி கூட என் ஹஸ்பண்டு எல்லாமே எது வேணாலும் கேட்கலாம் ஆனால் இப்போ அவர் இன்னொருத்தரோட மனைவி அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவர்கிட்ட கேட்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஒன்றும் சும்மா கேட்கல உதவியாக தானே கேட்குற அதுவும் இல்லாத அவர் உங்கள் வீட்டில் தான் தங்கிட்டு இருக்காரு அதுக்கோசமான செய்வார் நீ போய் கேளு தைரியமாக கேளு அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்து அனுப்புறாங்க. பாக்கியாவும் இருந்துட்டு உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா கோபிக்கிட்ட இது மாதிரி உங்கள் ஆளுங்களாம் எனக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்க அப்பாடா ஒரு வழியாக கேட்டு எப்படா கேட்பேன்னு தான் இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எப்போ சொல்கிறியோ அப்போ அந்த ஃபாட்டுக்கு எங்கள் ஆளுங்க எல்லாருமே வந்து நிற்பாங்க நீ அவங்கள வச்சு நல்லபடியாக செஞ்சு முடியும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் வந்து வெளியேருந்து பார்த்துட்டு இருந்த ராதிகை பார்த்தீங்கன்னா என்னடா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட உதவி கேட்குறேன்னு சொல்லிட்டு மானான்ட்டாங்க இப்போ கோபிக்கிட்ட மட்டும் உதவி கேட்குறாங்க பாக்கியவுமே இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாட்டு வராங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க அதை பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும் பாக்கியா பார்த்தியா பாக்கியாவும் கோபியும் எப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் ஏதோ ஹெல்ப் கேட்டிருக்காங்க அவன் செய்கிறேன்னாரு அவ்வளோதான் அதோட நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு கற்பனை எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒத்துமையாயிருவாங்க நீ கூடிய சீக்கிரத்தில் அவங்க வாழ்க்கையை விட்டு விலகிரு நீ விலகி போனால் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்ல நான் ஏன் விலகணும் நான் என்ன விளையாடணும் நான் என்ன யாரையும் ஏமாத்தினா என்ன பண்ணேன் நான் என்னத்துக்கு அவங்கள விட்டு போகணும் அவர் என்னோட ஹஸ்பண்டு நான் அவரை விட்டாலும் போக முடியாது அப்படின்னு சொல்ல ஏய் அவன் அதுக்கு முன்னாடி வந்து பாக்கியோட வருஷம் அது ஃபஸ்ட்டு உனக்கு தெரியுமா நீ அவங்ககிட்டருந்து அவளோட வாழ்க்கையை நீ தட்டி பறிச்சுக்கிட்டு அது உனக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னு சொல்ல அது நான் ஒன்றும் பிரிக்கல உன் மகனை போய் கேளுங்க அவர் தானே என்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாரு இந்த ப்ராப்ளத்தை வந்து பேச வேண்டியது அவங்க மகன் தான் நீங்கள் இல்லை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் போய் கோபியை கேளுங்க என்கிட்ட இந்த மாதிரி சத்தம் போடாதீங்க அப்புறம் நான் இதோட அதிகமாக சத்தம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதி பார்த்தீங்கன்னா ஈஸ்வர்கிட்ட சண்டை போட்டு இருக்காங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னடா இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டு இருக்காங்களே என்ன பண்ணலாம் தெரியலையேன்னு சொல்லிட்டு கோபி பார்த்தீங்கன்னா தலையை பிடிச்சிட்டு நின்று இருக்காங்களா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கோபிக்கு நெஞ்சொலி வர மாதிரி நடிக்கிறாரு. ஐயோ கோபி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து பார்க்குறாங்க அவருடைய ஈஸ்வரியும் வராங்க. இல்லைம்மா கொஞ்சம் டென்ஷன் அப்படின்னு சொல்ல டே நாங்கள் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களை நினச்சாலும் டென்ஷன் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகாவும் ஈஸ்வரியும் சமாளிக்கிறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போதுன்றது நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க கூட பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.